கோர்ட்டு சரியான கேள்விகள் கேட்டிருக்கு தாவேக்காக்கு. என்னென்னா, கரூர்னு ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் இதெல்லாம் வந்தது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா இதுக்கெல்லாம் தேவையே இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. ஸோ உங்களுக்கு தார்மீக ஒரு அடிப்படையில் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கு கோர்ட்டு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், எங்களை வந்து ஒரு மாதிரி ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடம் இருக்குன்னா 3-4 கட்சி அதே இடத்துல கூட்டம் போடணும். ஏன்னா தேர்தல் நெருங்க நாள் குறையும். நாள் குறையும் போது ஆளுகின்ற கட்சி, எதிர்கட்சி, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி, தேசிய கட்சி அவங்களாமும் கேட்கும்போது நாங்கள் வந்து தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு 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 கோட்பாடு, இது பிரகாரம் செய்யுங்க இப்படின்னு. அந்த கோட்பாடின் அடிப்படையில் பார்த்தா பெரிய கட்சிகள் ரெக்கக்னிஷன் வாங்கின கட்சிக்கு முன்னுரிமை கொடுங்க, பெரிய கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க, சிறிய கட்சிகளுக்கு வந்து அது அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் அது கீழே தான் வரும் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் அது பிரகாரம் தான் போனோம். அதே சீரியல் நம்பர்லையுமே பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலில் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பெரிய கட்சிகளோட பேர் மேலே இருக்கும், சிறிய கட்சிகள் சுயேட்சைகள் பேர் கீழே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பல வருடங்களாக ஃபாலோ பண்ணப்பட்டு வர ப்ரொசீஜர். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு அந்த ப்ரொசீஜரெல்லாம் மாற்றி கொடுங்க, எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, நாங்கள் பெரிய கட்சின்னும் போது அப்போ அந்த கேள்வி வருது, எத்தனை தேர்தல் நீங்கள் நின்றுருக்கீங்க, உங்கள் வாக்கு சதவீதம் என்ன, நீங்கள் டெபாசிட் வாங்கியிருக்கீங்களா, உங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இருக்கா, இல்லை இது தேர்தல் ஆணையத்தால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் இல்லை. திருன்னு யோசிக்கிறாங்க, முழிக்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ கோர்ட்டில் இருக்குது, எல்லாரும் அந்த சிக்கலில் தானே பர்மிஷன் வாங்குறாங்க. உங்களுக்குன்னு தனியாக ரூல்ஸ் எழுத சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு ரோட்டில் போனோன்னா தனியாக வந்து எங்களுக்கு க்ரீன் காரிடர் வேணும்னு கேட்குறீங்க. ஒரு கூட்டம் போடணுன்னா எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளோ இடம் இப்படின்னு நீங்களாக உங்கள் ரூல்ஸ். ஊரில் என்ன இடம் இருக்கோ, ஆத்தங்கரை இருக்குன்னா ஆத்தங்கரை ஒதுக்கணுன்னா அங்கே என்ன இருக்கோ அதை தான் ஒதுக்க முடியும். நீங்கள் வரா மாதிரிலாம் வந்து மணலை கொட்டிலாம் பரப்பி பண்ண முடியாது இல்லையா? அப்போ அந்த யதார்த்தத்தை தாண்டின ஒரு 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 விஷயமாக தான் பார்க்குறேன். இப்போ மனு போட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போது யதார்த்தத்தை பேசுவோம். இப்போ மனு போட்டு ஒரு ஆர்டர் வாங்கிடுறாங்க, கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துச்சு. இந்த கோர்ட்டு ஆர்டர் எடுத்துக்கிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து கடலூரில் ஒரு கூட்டம் போடணும் அப்படின்ற அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கடலூர் கலெக்டர் முடிவு பண்ணுவார், எப்படி கொடுக்கணும், ஏது கொடுக்கணும். நம்ம கடலூர் கலெக்டர் போய் சந்தேகப்பட முடியாது, இவர் திமுக ஆள், இவர் திமுக எஸ்பி, அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு. ஏன் அப்படின்னா பொதுமக்களோட அந்த உயிருக்கோ உத்தரவாதத்துக்கும் பொது உடைமைக்கு பொறுப்பு வந்து எஸ்பியும் கலெக்டரும் அங்கே லோக்கலில். அப்போ அதில் எதனா சிக்கல் வந்ததுன்னா நாளைக்கு கோர்ட் வந்து ஒரு சுயமோட்டோவாக ஒரு கேஸ் எடுத்ததுன்னா கலெக்டர் பாதிக்கப்படுவார். நீங்கள் 2 பேரும் அரசியல்வாதிகள், யாரும் திமுகவும் தாவேக்கவும் அரசியல்வாதிகள், மாறி குற்றஞ்சாட்டு போயிடுங்க. அதிகாரியாக பகடக்காயாக மாட்டணும். அப்போ அதிகாரிகளை பொறுத்தவரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூலில் வந்து சட்டத்தில் இல்லை ஒரு செயலாக்க வடிவம் இருக்குன்னா அதில் சிக்கல் இல்லாமல் 100 விழுக்காடு இல்லை குறைந்தபட்சம் ஒரு 90 விழுக்காடு சரியாக போச்சுன்னா தான் நமக்கு சிக்கல் இல்லைன்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த 30 நாள் டைம் கேட்குறதோ, மாற்று இடம் கேட்குறதோ, நீங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறதோ இயல்பு. நாம் தமிழர் கட்சி சீமான் கூட தான் திருச்சி போனார், 5 லட்சம் பேரை கூட்டினார், எந்த வித அசம்பாவம் இல்லாமல் கௌரவமாக ஒரு கூட்டத்தை போட்டு கொள்கையை பேசிட்டு அரசியல்வாதிகளெல்லாம் திட்டிட்டு விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. அவர் போன இடத்துல என்ன திமுகவை பாராட்டி பேசினாரா, இல்லை மோடிஜி வந்து சூப்பருன்னாரா, இல்லை காங்கிரஸ் கட்சி தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டாரா? எல்லாரையும் தானே விமர்சனம் பண்ணார். அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு வர்றாரு அவர். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒண்டி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுதான் பிரச்சனை. இது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். இதை மீறி நீங்கள் எப்படி கட்சி நடத்துறீங்க, இதை மீறி நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை கடந்து போக பார்க்குறாங்க. இந்த 30 நாள் அவகாசத்தை வைத்து நான் என்ன சந்தேகப்படுறேன்னா, கூட்டம் போடாமல் டபாய்க்கிறதுக்கு இது ஒரு வழி. நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான அரசியலோ, உங்களுக்கு உண்டான முயற்சிகள், உங்களுக்கு உண்டான பயிற்சி நீங்கள் எடுக்கிறது கிடையாது. யதார்த்தமான உண்மை அதுதான், ஃபேக்சுவலாக. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களோட அந்த இயலாமையை மறைப்பதற்காக அந்த அதிகாரி பர்மிஷன் கொடுக்கல, இந்த அதிகாரி எனக்கு அதை செய்யலை, எங்களுக்கு வந்து சதி நடக்குது. மக்களை போய் சந்திக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்களே கூட நீங்கள் இருக்கிற இடத்துல கூட உங்கள் கட்சி அளவுக்கு டெய்லி ஒரு 1000 பேரை கூட கூப்பிட்டு பார்க்கலாம், செயல் வீரர் கூட்டம் போகலாம், வேறு இடத்துக்கு போகலாம். இப்போ நீங்கள் ராமநாதபுரம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காலி இடங்கள் இருக்குது. சாயந்தரமாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அதை அந்த இடத்தினுடைய அமைப்பு சொல்கிறேன். நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கடல் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. நீங்கள் சாயந்தரமாக ஒரு 7 மணி 6 மணிக்கு அங்கே லைட்டை போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா பெரிய அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு கிடையாது. பக்கத்தில் ஒரு குளமோ ஏரியோ கடலோ அந்த மாதிரி இல்லாத நிறைய காலி இடங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம போகிறதுக்கு தயாராக இல்லை. நமக்கு வந்து மரக்கடை வேணும், ஏன்னா சென்டரு. அதே மாதிரி
கரூரில் வந்து வேல்சாமிபுரம் வேணும். ஏன்னா எல்லா கட்சியும் போடுற இடம். அது மற்ற கட்சிக்கு பத்தும். நம்ம கட்சி தொண்டர்களோட ரசிகர்கள் அதிகமாக வருவாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற அது இடமானா அது தெரியாது. எல்லாரும் போட்ட இடத்த தான் கொடுத்தாங்க அங்கே கரூரில் காவல்துறை. அதிமுக அங்கே கூட்டம் பேசும்போது ஒன்றும் ஆகலை. ஒரு நாளைக்கு முன்னாடி அதே இடத்துல நீங்கள் போய் கூட்டம் போட்டால் காவு வாங்குது. அதையும் நீங்கள் சதின்றீங்க, இதையும் சதின்றீங்க, தொடர்ந்து சொல்லிட்டு அதை கோர்ட்டு கேட்குது. எது விஷயத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், ஏன் முன்னுரிமை கொடுக்கணும், உங்களோட அனுபவம் என்ன, உங்களோட ரெக்கார்ட்ஸ் கொடுங்கன்னா இல்லை விஜய் என்ன பக்கா மாஸ் தெரியாதா கொடுங்க அப்படின்னா கோர்ட்டில் தலையை தான் போட்டு பிச்சுக்கணும். கோர்ட் வந்துட்டு ரசிகர் பட்டாள மாதிரி நடந்து முடியாது. சட்டத்தில் என்ன சரத்துகள் இருக்கோ அது அந்த இடத்துக்கு சட்டத்தில் அது அப்ளை ஆகுமா ஆகாதா, சட்டத்தின் படி இது நடக்குமா நடக்காதா, அப்படி தான் பார்த்து கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்க முடியும். உங்களுக்கெல்லாம் யார் ஐடியா, சரி கோர்ட் இப்போ தீர்ப்பு கொடுத்துச்சு தாவேக்காவுக்கு வந்து 10,000 பேர் கூடுற அளவுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்றாங்க கோர்ட்டில், 10,000 பேர் போய் பண்ணலான்ட்டு. இப்போ அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு இவங்க போய்ட்டு கலெக்டர்கிட்ட போய் கடலூர் கலெக்டர் போய்ட்டு 10,000 பேர் இது பண்ண. இப்போ கடலூர் கலெக்டர் சொல்லுவார் 10,000 கோர்ட் கொடுத்துருக்குதுங்க, அது கொடுத்த நேரத்தில் என்ன டெம்பரேச்சர் தெரியாது, இப்போ டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி தாண்டி போகுது, மார்ச் மாதம் வெயில் ஜாஸ்தி, இது வந்து இப்போது கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுக்குது, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சம்மரில் என்னென்ன கடைப்பிடிக்கணுமோ அதெல்லாம் கடைப்பிடிங்கன்னு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி அப்படி பண்ண முடியாது, வேறு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்கள் மாற்றிட்டு பண்ணிட்டு வரணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2005 இதை சொல்லிட்டு அவர் ஒரு ரூல் புக்கு தூக்கி போகிறான்னு வச்சிங்களேன், திருப்பி என்ன பண்ணுவீங்க, கோர்ட்டுக்கு போய் கண்டெம்ட் போடுவீங்களா, கோர்ட்டில் போய் கலெக்டர் இதை அனுமதிவாங்களா? ஏங்க நேரம் இல்லை, நான் அதை தான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நேர விரயத்தை திட்டமிட்டு சூழ்ச்சியாக அவங்க பண்ணி அதையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தொண்டர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ப வைக்கணும். உண்மை என்னென்னா விஜய் அண்ணா மக்களோட பழக தயாராக இல்லை, இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கலெக்டர் கொடுக்கல, எஸ்பி கொடுக்கல, அவங்க கொடுக்கல, இவங்க கொடுக்கல. சரி 30 நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம் இல்லையா, 30 மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டமாக அப்ளை பண்ணுங்கள். எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுக்குதோ ஒவ்வொன்றா போங்க. இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணுங்கள் சார், எனக்கு இத்தனாம் தேதி இந்த மாவட்டம்னு அவங்க வந்து அது 30 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணோன்னா 30 நாள் கழிச்சா கொடுக்க போகிறாங்க, முன்னாடியே கொடுப்பாங்க இல்லையா. இன்னொன்று மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வரப்போகுதில்ல, அப்போ உங்களுக்கு சொந்தமாக சிந்தனையும் இல்லை, அனுபவமும் இல்லை, அனுபவசாலிங்களும் கூட இருந்தும் அதை பயன்படுத்திக்கிறது இல்லை. இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சு, 4 கலெக்டரு 4 எஸ்பியை மாற்றுறாங்க, புதுசாக போடுறாங்க, அவரும் அதே மாதிரி தான் செயல்படுவாரா? இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி நான் கூட்டம் பண்ணோம், அவங்களாம் போட்டுக்கிறாங்க, எனக்கு கூட்டம் இல்லைன்னு அங்கே அப்பீல் பண்ணி கேட்டு வாங்கி பண்ணலாம்ல. ஒன்று அரசியல் பண்ண தெரியணும், இல்லை தெரிஞ்சவங்கள கூட இருந்தால் அவங்கள கேட்டு புரிஞ்சுக்கணும். நான் அதையும் பண்ண மாட்டேன் இதையும் பண்ண மாட்டேன், இந்த சைடு ஆதவ் இந்த சைடு புஷி ஆனந்து, இதை வச்சுக்கிட்டே நான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா என்ன இது? அவங்களோட வியூக வகுப்பாளர்னா வெரி ஃபஸ்ட்டுங்க, பாவம் ஒன்றுமே தெரில. நான் என்னமோ நினச்சேன், அதாவது ஒரு விஜய் மாதிரி ஒரு நட்சத்திரம் அதை வச்சு கரெக்டாக அரசியல் பண்ண தெரியலன்னா என்ன வியூக வகுப்புன்றது தெரியல. இல்லை இப்படியும் வச்சுக்கலாம், அவர் ஜானோட பிரச்சனை ஜானுக்கு தான் தெரியும், அவருக்கு என்ன சிக்கல் இருக்குது, மேபி அவர் ஐடியா கொடுக்கலாம், அண்ணா இதை பண்ணலான்னா அதை பண்ணலான்னு. மேபி விஜய் அதை விரும்பலை, அதை செய்ய தயாராக இல்லை. இப்போது ஒரு கோச் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு மாணவனை சார் இது ஓடுங்க சார், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சார், ஜெயிக்கலாம் சார் தான் சொல்ல முடியும். இல்லை நான் காலெல்லாம் எழுந்து ஓட மாட்டேன், கட்சியில் ஓடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியும்? யார் பிரச்சனையும் தெரில, ஆனால் சேர்ந்த பார்க்கும்போது ரிசல்ட்டே இல்லை. எந்த பெட்டிஷன் போகணும், எந்த பெட்டிஷன் போகக்கூடாது, ஜனநாயகம் படம் நீங்கள் தான் அந்த கோர்ட்டு கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு போனீங்க, அப்புறமா என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் விட்ரா பண்ணி நாங்கள் ரிவ்யூவில் பார்த்துக்குறோம், அப்பீலுக்கு போகல, நாங்கள் வந்து சென்சார் போர்டுக்கே போகிறோம். நீங்கள் இதுக்கு எதுக்கு 4 வக்கீல் ஃபீஸு, 4 கோர்ட்டுக்கு போனீங்க, அவ்வளோ ஊடக வெளிச்சம், எதிர்த்து போராட முடியுமா அப்படின்றது ஒரு பார்வை, சட்ட ரீதியாக நமக்கு என்ன அதில் இருக்குன்றது 2வது பார்வை, 3வது அவங்கள எதிர்த்துட்டு என்ன பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஏற்ற அரசியல் பண்ணும்.